சிக்கன் சீஸ் பால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கனை மஞ்சத்தூள், மிளகு, உப்பு போட்டு வேக வச்சு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்க வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம், தோல் உரித்து வச்சுருக்கோம். அது வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், சாட் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கோம். இது வந்து முட்டையில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு அடித்து வச்சுருக்கோம். ஆனியன் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அவளை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சோண்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு சீஸை 4 இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு, சிக்கனு, மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டோம். பேஸ்ட்டும் கலக்க போகிறோம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கலக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா கூட வெங்காயம் போட போகிறோம். கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறோம். இப்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது சீஸை நம்ம இது உள்ளே வச்சு இந்த மாதிரி மூடிக்கணும். உருண்டையை நல்லா இப்படி தட்டிட்டு உள்ளே நல்லா இப்படி குழி பண்ணிக்கோங்க. சீஸ் வெளியே வராத அளவுக்கு நம்ம வச்சு பேக் பண்ணாதான் இல்லைன்னா எண்ணெயில் பொரிக்கிறப்போ வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா உருட்டம் பண்ணிக்கணும். இப்போது முட்டையில் நம்ம அப்படி பரட்டி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அவுளில் போட போகிறோம்.